चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 26/4/1982. பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆகுவதற்கு அனைவருக்கும் சமமான அதிகாரம் இருக்கின்றது. இன்று ஞான கங்கைகள் மற்றும் ஞானக்கடலின் சந்திப்பு மேளா கொண்டாட்டம். இந்த மேளாவில் அனைத்து குழந்தைகளும் தந்தையுடன் ஆன்மீக சந்திப்பை அனுபவம் செய்கின்றார்கள். தந்தையும் ஆன்மீக குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். மேலும் குழந்தைகளும் ஆன்மீக தந்தையை சந்தித்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கல்பத்திலும் தெரிந்து கொண்ட ஆத்மாக்கள் தன்னுடைய புத்தியோகத்தின் மூலம் நானும் சென்ற கல்பத்தின் ஆத்மா அந்த தந்தையை மீண்டும் அடைந்து விட்டேன் என்று தெரிந்திருக்கின்றார்கள். எனவே அதே ஆனந்தம், சுகம், அன்பு மற்றும் குஷியின் ஊஞ்சலில் ஆடுவதின் அனுபவம் செய்கின்றார்கள். அந்த மாதிரி அனுபவத்தை செய்த சென்ற கல்பத்தின் குழந்தைகள் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே பழைய அறிமுகம் மீண்டும் நினைவில் வந்துவிட்டது. அந்த மாதிரி நினைவு சொரூப அநேக அன்பான ஆத்மாக்கள் இந்த அன்பு கடலில் மூழ்கி அன்பிலேயே ஐக்கியமாக இருக்கும் ஆத்மாக்கள் தான் இந்த விசேஷமான அனுபவத்தை தெரிந்து கொள்ள முடியும். அனைத்து குழந்தைகளும் அன்பிற்குரிய ஆத்மாக்கள்தான். அன்பின் சுத்தமான சம்பந்தத்தின் காரணமாக இங்கு வரை வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் அன்பிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். சிலர் அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்கள், மேலும் சிலர் சந்திப்பு செய்வதின் அனுபவத்தை அவரவர்களின் சக்திக்கேற்றபடி அனுபவம் செய்பவர்கள், மேலும் சிலர் இந்த ஆன்மீக சந்திப்பின் ஆனந்தத்தை புரிந்து கொள்பவர்கள், புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அனைவரையும் அன்பிற்குரிய ஆத்மாக்கள் என்று கூறுவோம். அன்பின் சம்பந்தத்தின் ஆதாரத்தில் முன்னேறிக்கொண்டே மூழ்கி இருக்கும் சொரூபம் வரையிலும் வந்து சேர்ந்து விடுவார்கள். புரிந்து கொள்வது முடிவடைந்து மூழ்கி இருக்கும் அனுபவம் ஆகியே விடும். ஏனென்றால் மூழ்கக்கூடிய ஆத்மாக்கள் சமமான ஆத்மாக்கள். அப்படி சமமாகுவது என்றால் அன்பில் மூழ்கி விடுவது. எனவே எந்த அளவு தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கின்றேன் என்று உங்களை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். தந்தையின் எண்ணம் என்னவாக இருக்கின்றது, அந்த எண்ணத்திற்கு சமமாக அன்பில் ஐக்கியமாக இருக்கும் ஆத்மா என்னுடைய எண்ணம் இருக்கிறதா? அந்த மாதிரி வார்த்தைகள், காரியம், சேவை, சம்பந்தம் அனைத்திலும் தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கின்றேனா? அல்லது இதுவரை பெரிய வித்தியாசம் இருக்கின்றதா? அல்லது சிறிதளவு வித்தியாசம் இருக்கின்றதா? வித்தியாசம் இல்லாமல் ஆகுவதுதான் மன்மனா பவவின் மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்தை ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடி சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். இதைத்தான் சமமான மற்றும் மூழ்கி இருக்கும் ஆத்மா என்று கூறுவது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அனைத்து குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்று எல்லைக்கு அப்பாற்பட்ட எண்ணம் வைப்பவர். நான் குருவாக ஆக வேண்டும் மற்றும் இவர்கள் சிஷ்யர்களாக ஆக வேண்டும் என்று அப்படி இல்லை. அனைவரும் தந்தைக்கு சமமாகி தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஆகட்டும். இங்கு யாரும் கத்தியின் இருக்கையின் அமர்பவராக ஆக வேண்டாம். இதுவோ ஓரிருவர் ஆகுவார்கள். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட இதய சிம்மாசனதாரி ஆக்குகின்றார். அதற்கு அனைத்து குழந்தைகளும் அதிகாரி ஆக முடியும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான பொன்னான வாய்ப்பு இருக்கின்றது. ஆரம்பத்தில் வந்திருந்தாலும்
இடையில் வந்திருந்தாலும் அல்லது இப்பொழுது வந்திருந்தாலும் அனைவருக்கும் சமமாக ஆகுவதற்கு, அதாவது இதய சிம்மாசனதாரி ஆகுவதற்கு அனைவருக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. பின்னால் வந்தவர்கள் முன்னுக்கு செல்ல முடியாது என்று அப்படி இல்லை. யாரும் முன்னுக்கு செல்ல முடியும். ஏனென்றால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட செல்வம். முதலில் வந்தவர்கள் எடுத்து விட்டார்கள், எனவே முடிந்துவிட்டது என்று அப்படி இல்லை. அந்த அளவு அளவற்ற செல்வம். இதற்கு பிறகு கூட யார் எவ்வளவு பெற விரும்புகின்றார்களோ அந்த அளவு பெற முடியும். ஆனால் இது அதிகாரத்தை பெறுபவர்களின் மேல் இருக்கிறது. ஏனென்றால் அதிகாரத்தை பெறுவதன் கூடவே அடிமைத்தனத்தின் சம்ஸ்காரத்தை விட வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை, அடிமைத்தனம் மட்டும் இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது விடுவதற்கான விஷயம் வருகிறது என்றால் தன்னுடைய பலகீனத்தின் காரணமா இந்த விஷயத்தில் செய்ய முடியாமல் இருந்து விடுகின்றார்கள். பிறகு விடுபடுவதே இல்லை என்று கூறுகிறார்கள். சம்ஸ்காரம் விடுபடுவதில்லை என்று சம்ஸ்காரத்தின் மீது பழி கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களே விடுவதில்லை. ஏனென்றால் சைத்தன்ய சக்திசாலி ஆனது ஆத்மாவா அல்லது நமஸ்காரமா? நமஸ்காரம் ஆத்மாவை தாரணை செய்ததா அல்லது ஆத்மா சம்ஸ்காரத்தை தாரணை செய்ததா? ஆத்மாவின் சைத்தன்ய சக்தி சம்ஸ்காரமா அல்லது சம்ஸ்காரத்தின் சக்தி ஆத்மாவா? எப்பொழுது தாரணை செய்வது ஆத்மா என்றால் விட வேண்டியதும் ஆத்மாதானே இன்றி சம்ஸ்காரம் அதுவாகவே விடுபடாது. பிறகு சம்ஸ்காரம் சுபாவம், பழக்கம் மற்றும் இயல்பு என்று பல பெயர் கொடுக்கின்றார்கள். ஆனால் சொல்லக்கூடிய சக்தி எது? பழக்கம் போகிறதா அல்லது ஆத்மா பேசுகிறதா? அப்படியானால் எஜமானனா அல்லது அடிமையா? அப்படி அதிகாரத்தை, அதாவது எஜமான தன்மையை தாரணை செய்வதில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வாய்ப்பு இருந்தும் அவரவர்கள் சக்திக்கேற்றபடி பெறுபவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். காரணமாக எது ஆனது? என்னுடைய பழக்கம், என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய நேச்சர் என்று கூறியும் எஜமான் தன்மை இல்லை. ஒருவேளை என்னுடையது என்றால் அவரேதான் எஜமானர் இல்லையா? அந்த மாதிரி எஜமானன் என்ன விரும்புகின்றாரோ அதை செய்ய முடிவதில்லை, பரிவர்த்தனை செய்ய முடிவதில்லை, அதிகாரத்தை வைக்க முடியவில்லை என்றால் அவரை என்னவென்று கூறுவது? அந்த மாதிரி பலகீனமான ஆத்மாவை அதிகாரி ஆத்மா என்று எப்படி கூறுவோம்? திறந்த வாய்ப்பு இருந்த போதிலும் தந்தை வரிசை கிரமமாக கொடுப்பதில்லை. ஆனால் அவர்களே அப்படி ஆக்கிவிடுகிறார்கள். தந்தையின் இதய சிம்மாசனம் முழு உலகின் ஆத்மாக்களையும் கூட அமர வைக்க முடியும். அந்தளவு விசால சொரூபமானது. ஆனால் அமர்வதற்கு தைரியம் வைப்பவர்கள் எத்தனை பேராகின்றார்கள்? ஏனென்றால் இதய சிம்மாசனத்தில் அமர்வதற்காக இதயத்தின் ஒப்பந்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவேதான் தில்வாலா, பெரிய இதயம் உடையவர் என்று தந்தைக்கு பெயர் வந்தது. அப்படி இதயத்தை கொடுக்கவும் செய்கின்றார், பொறிக்கவும் செய்கின்றார். எப்பொழுது ஒப்பந்தமாக தொடங்குகிறது என்றால் மிகுந்த சாதுரியம் செய்கிறார்கள். முழுமையான ஒப்பந்தம் செய்வதில்லை, கொஞ்சம் வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு என்ன கூறுகின்றார்கள்? மெதுமெதுவாக செய்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தவணை முறையில் செய்வதை விரும்புகிறார்கள். ஒரே வெட்டில் 2 துண்டு என்ற ஒப்பந்தம் செய்பவர்கள் ஒருவருடையவராக இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கின்றார்கள். மேலும் அனைத்திலும் நம்பர் 1 ஆகிவிடுகிறார்கள். மற்றும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து ஒப்பந்தம் யார் செய்கிறார்களோ அவர்கள் ஒன்றிற்கு பதிலாக 2 படகுகளில் கால் வைப்பவர்கள். எப்பொழுதும் ஏதாவது குழப்பத்தில் சஞ்சலத்தில் இருப்போர் ஒரே சீராக இருப்பவராக ஆகுவதில்லை. எனவே ஒப்பந்தம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு வினாடியில் செய்யுங்கள். இதயத்தை துண்டு துண்டாக ஆக்காதீர்கள். இந்த தன்னிடமிருந்த இதயத்தை அகற்றி தந்தை மேல் வைத்தீர்கள் என்றால், ஒரு துண்டு கொடுத்தீர்கள் என்றால், ஒரு தவணை கொடுத்தீர்கள், பிறகு நாளை உறவினரிடமிருந்து இதயத்தை அகற்றி தந்தையிடம் கொடுத்தீர்கள் என்றால், 2வது தவணை கொடுத்தீர்கள், 2வது துண்டு கொடுத்தீர்கள். இதனால் என்னவாகும்? தந்தையின் செல்வத்தின் அதிகாரத்திற்கும் துண்டிற்கு மட்டுமே உரியவர்கள் ஆகின்றீர்கள். பிராப்தியின் அனுபவத்தில் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை அடைய முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் செய்தார். இதனால் எப்பொழுதும் நிரம்பியவராக
திருப்தியானவராக இருக்க மாட்டார்கள். எனவே அநேக குழந்தைகள் இன்று வரையிலும் எப்படி மற்றும் எந்தளவு இருக்க வேண்டுமோ அந்தளவு இல்லை என கூறுகின்றார்கள். சிலர் முழுமையாக அனுபவமாகுவதில்லை, கொஞ்சம் ஆகிறது என்று கூறுகின்றார்கள். மேலும் சிலர் ஆகிறது ஆனால் எப்பொழுதும் ஆகுவதில்லை என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் முழுமையான ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் அனுபவமும் முழுமையாக ஆகுவதில்லை. ஒரே நேரத்தில் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வைக்கவில்லை. எப்போதாவது செய்கின்றார்கள் என்றால் அனுபவமும் எப்போதாவது ஆகின்றது, எப்போதும் ஆகுவதில்லை. உண்மையிலேயே இந்த ஒப்பந்தம் எவ்வளவு பிராப்தி செய்விக்க கூடியது. அலைந்து கொண்டிருக்கும் இதயத்தை கொடுப்பது மற்றும் திலாராம் தந்தையின் இதய சிம்மாசனத்தின் மேல் சுலபமாக அதிகாரத்தை அடைவது. இருந்தும் ஒப்பந்தம் செய்வதற்கு தைரியமில்லை. தெரிந்தும் இருக்கிறார்கள், கூறவும் செய்கிறார்கள். ஆனால் இருந்தும் தைரியம் இல்லாதவர்கள் பாக்கியத்தை அடைய முடியாது. மிக மலிவான ஒப்பந்தம்தான் இல்லையா, அல்லது கடினமாக இருக்கின்றதா? சொல்வதற்கோ மலிவு என்று அனைவரும் கூறுகின்றார்கள். எப்பொழுது செய்ய தொடங்குகின்றார்களோ அப்போது கடினமாக்கி விடுகிறார்கள். உண்மையில் கொடுப்பது கொடுப்பதல்ல. இரும்பை கொடுத்துவிட்டு வைரத்தை பெறுவது என்பது கொடுத்ததாக ஆனதா அல்லது பெறுவதாக ஆனதா? அப்படியானால் பெறுவதற்கும் தைரியம் இல்லையா என்ன? எனவேதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்கின்றார். ஆனால் பெறுபவர்கள் திறந்த வாய்ப்பு இருந்த போதிலும் வரிசை கிரமம் ஆகிவிடுகிறார்கள். வாய்ப்பை எடுக்க விரும்புகின்றீர்கள் என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு என்னால் செய்ய முடிந்திருக்கும் ஆனால் செய்யவில்லை என்ற இந்த காரணம் என்ற முறையீட்டை யாரும் கேட்க மாட்டார்கள். முன்பே வந்திருந்தேன் என்றால் முன்னுக்கு சென்றிருப்பேன். இந்த சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்திருந்தால் முன்னுக்கு சென்றிருப்பேன். இந்த முறையீடுகள் தனது பலகீனங்களின் விஷயங்களின் சுயநிலையின் முன்பு சூழ்நிலைகள் ஒன்றும் செய்ய முடியாது. விக்ன விநாச தடைகளை அளிக்கும் ஆத்மாக்களின் எதிரில் தடையை முயற்சி செய்வதில் தடை போட முடியாது. நேரத்தின் வேகத்திற்கேற்ப முயற்சி செய்வதின் வேகம் இல்லை. இரண்டு வருமானவர் முன்னுக்கு செல்ல முடியும், 2 மாதமானவர் முன்னுக்கு செல்ல முடியாது என்று அப்படி இல்லை. இங்கேயோ ஒரு நொடியில் செய்யும் ஒப்பந்தம் 2 மாதமோ எவ்வளவு நீண்ட காலமானால் எப்பொழுது வந்தீர்களோ அப்போதிருந்தே தீவிர வேகம் இருக்கின்றதா? எனவே எப்பொழுதும் தீவிர வேகத்தில் செல்லும் ஆத்மா அநேக அலட்சியமான ஆத்மாக்களை விட முன்னுக்கு செல்ல முடியும். எனவே தற்சமயத்திற்கு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மாக்களுக்கு தனக்காக என்ன விரும்புகின்றார்களோ, எவ்வளவு முன்னேறி செல்ல விரும்புகின்றார்களோ, அந்தளவு அதிகாரியாக விரும்புகின்றார்களோ, எந்தளவு அதிகாரியாக விரும்புகின்றார்களோ அந்தளவு சகஜமாக ஆக முடியும் என்ற வரதானம் இருக்கின்றது. ஏனென்றால் இப்போதைய நேரம் வரம்பெற்ற நேரம். வரமொழிக்கும் தந்தையின் வரம்பெற்ற ஆத்மாக்கள் நீங்கள் வரம் பெறும் ஆத்மாக்களாக ஆக வேண்டும் என்றால் இப்போது ஆகுங்கள். பிறகு வரம் பெறும் நேரம் முடிந்துவிடும். பின்னர் கடும் உழைப்பிற்கு பின்னர் ஒன்றும் அடைய முடியாது. எனவே என்ன அடைய வேண்டுமோ அதை இப்பொழுது அடைந்து கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்துவிடுங்கள். யோசிக்காதீர்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டுமோ அதை திட எண்ணத்தோடு செய்துவிடுங்கள். மேலும் வெற்றி அடையுங்கள். நல்லது. அந்த மாதிரியான அனைத்து அதிகாரி குழந்தைகளுக்கும் ஒரு நொடியில் ஒப்பந்தம் செய்பவருக்கு, அதாவது என்ன நினைத்தாரோ அதை செய்தார். அந்த மாதிரி எப்பொழுதும் தைரியமுள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் எஜமானாகி பரிவர்த்தனை சக்தி மூலம் பலகீனங்களை அகற்றக்கூடிய, என்ன சிரேஷ்ட காரியம் செய்ய விரும்புகின்றாரோ அதை செய்யக்கூடிய அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான் இதய சிம்மாசனதாரி அதிகாரி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।